ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இலக்கணம் 9th தமிழ் இலக்கணம். அதில் வந்துட்டு இயல் 8 பார்க்கலாம். யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள். ரீடிங் வீடியோ மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். யாப்பின் உறுப்புகள். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. உறுப்பியலில் யாப்பின் 6 உறுப்புகளான எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை ஆகியவை விளக்கப்படுகின்றன. எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று என மூவகைப்படும். அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஓரெழுத்தோ ஈரெழுத்தோ நிற்பது அசையாகும். இது நேரசை, நிறையசை என இருவகைப்படும். நேரசை. தனிக்குறில் ப, தனிக்குறில் ஒற்று பல், தனிநெடில் பா, தனிநெடில் ஒற்று பால். நிறையசை. இருகுறில் அணி, இருகுறில் ஒற்று அணில். குறில். குறில் நெடில் விழா, குறில் நெடில் ஒற்று விழார். நெக்ஸ்ட் சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் ஆகும். இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என சீர்கள் 4 வகைப்படும். அவை நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்பு என்னும் அசையாக கொள்வர். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைபு என்றும் கூறப்படும். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். ஈரசைச் சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஓரசைச்சீர். அசை வாய்ப்பாடு. அசை நேர், வாய்ப்பாடு நாள். நிறை மலர், நேர்பு காசு, நிறைபு பிறப்பு. ஈரசைச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். நேர்நேர் தேமாவும் நிறைநேர் புளிமாவும் மாச்சீர். நிறைநிறை கருவிலமும் நேர்நிறை கூவிலமும் விளச்சீர். மூவசைச்சீர். காய்ச்சீர், கனிச்சீர். காய்ச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். கனிச்சீர். அசை வாய்ப்பாடு. நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். மூவசைச் சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாலசைச்சீர் தோன்றும். அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். நாம் எளிய முறையில் திருக்குறளை இங்கு அலகிடலாம். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசைச் சீர்களில் முடியும். இப்போது அலகிடலாம். பிறர் நாண தக்கது தான் நாணாயின் அறம் நாண தக்கதுடைத்து. வரிசை சீர் அசை வாய்ப்பாடு. பிறர் நாண, பிறர் நா நத், நிறை நேர் நேர் புளிமாங்காய். தக்கது தக்கது, நேர் நிறை கூவிலம். தான் நானா, தான் நா நா, நேர் 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 தேமாங்காய். நா இன், நாயின், நா இன், நேர் நேர் தேமா. அறம் நாணத், அறம் நா நத், நிறை நேர் நேர் புளிமாங்காய். தக்க தக்க, நேர் நேர் தேமா. துடைத்து துடைத் து, நிறைபு பிறப்பு. பாடநூலில் வந்துள்ள பிற குறட்பாக்களுக்கும் அலகிடும் பயிற்சி மேற்கொள்க. தலை. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். அது 7 வகைப்படும். நேரொன்றா ஆசிரியத்தலை மாமுன்னேர், நிறையொன்றா ஆசிரியத்தலை விளமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை மாமுன் நேர் விளமுன் நேர். வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர், கழித்தலை காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். நெக்ஸ்ட் அடி. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அவை 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. தொடை. தொடை தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தொடை ஆகும். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருத்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. மோனை, எதுகை, ஏய்பு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 8 வகைகளாக தொடை அமைகிறது. மோனைத்தொடை. ஒரு பாடலில் அடிகளோ சீர்களோ முதலெழுத்து ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டு:
ஒற்றொற்றித் தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். எதுகை தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டு: திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனோந்து அறனல்ல செய்யாமை நன்று. இயைபுத் தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது. எடுத்துக்காட்டு: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். இதோட தான் இந்த லெசனுக்கான ரீடிங் வீடியோ முடிஞ்சது.